சஞ்சீவ், டீ சாப்பிடுறியா? நான் வேணா போட்டு கொண்டு வரட்டுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் தங்கியிருக்காங்க. நானும் அவங்களோட சரியா பேசாம வந்துட்டேன். நீயும் அவங்களோட இப்படி பேசாம வேலை செஞ்சுட்டு இருந்தா அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஓ, அவங்களோட போய் பேசிட்டு. அது இந்த பாரு அபி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்க விடாம தடுக்கிறது? ஐடியா. சொல்றேன் மாப்ள. ஐடியா, எங்க இருக்க? உங்க வீட்டு பக்கத்துல தான்டா இருக்கேன். சரி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்டா சொல்லு. இல்லடா, எங்க அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண போறாங்க. டேய், நின்னு போன ஃபர்ஸ்ட் நைட் மறுபடியும் நடக்க போதா? டேய், கங்க்ராட்ஸ்டா. டேய், ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. சரி சொல்லு. என் அம்மா வைக்க போற ஃபர்ஸ்ட் நைட்ல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லடா. டேய், அவன் மேரேஜ் பண்ணிட்டு எப்படா ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் நைட்ல விருப்பம் இல்லையா? ஏன்டா? டேய், அது இல்லடா, எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்குடா. என்னோட ஃபியூச்சரே அந்த ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு தோணுது. சரி, உங்க அம்மா கிட்ட போய் எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு சொல்லு. டேய், எங்க அம்மா கிட்ட போய் நான் எப்படிடா சொல்றது? அதெல்லாம் முடியாது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? எங்க அம்மாக்கு விஸ்வநாத சாஸ்திரிங்கிற ஒரு ஜோசியரை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிக்க இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஜோசியர் அட்ரஸை உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். நீ அந்த ஜோசியரை பார்த்து பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி எனக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் நைட்டை நாள் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு 3 மாசம் தள்ளி வைக்க சொல்லு. டேய், நானே ஒரு ஐயரு, நான் எப்படிடா இன்னொரு ஐயர்கிட்ட காசு கொடுத்து போய் சொல்றது? டேய், நல்ல மாதிரி நடிக்காத. ஜோசியரை போய் ஒழுங்கா பாரு. இல்ல சரி, ஜோசியர் அட்ரஸ் எனக்கு அனுப்பு. சூப்பர்ரா. நாம துளசியும் தென்றலையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் ஸ்ரீஜா. பெருசா எதுவும் பிளான் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். கடைசியில சீதாவை வச்சு காய நகர்த்திட்டாங்க. சஞ்சீவ்க்கும் அபிக்கும் திரும்பவும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்த நாள் குறிக்கிறதுக்கு ஜோசியக்காரனை கூப்பிட்டுருக்காங்க. ஸ்ரீஜா, அபியும் சஞ்சீவும் மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நம்ம கதை க்ளோஸ். நாம 2 பேரும் ராணி மாதிரி இருக்கிற இந்த வீட்டுல பிச்சைக்காரங்களாயிடுவோம். அதை ஏன் சொல்றேன்னா, உன் புருஷன் சந்தோஷ் இப்பவே நம்ம 2 பேரையும் மதிக்கிறது கிடையாது. அபியும் சஞ்சீவும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, இன்னும் சுத்தம். அவனை பத்தி பேசும்போது மட்டும் கரெக்டா வந்து நிக்கிறான். என்ன 2 பேரும் சைலண்டா இருக்கீங்க? உங்க சைலன்ஸ பார்த்தா எனக்கு உங்க மேல டவுட் வருது. டவுட்டா? ஏன் சந்தோஷ், நாங்க சைலண்டா இருக்க கூடாதா? சகுனி எப்ப சைலண்டா இருந்திருக்கு? ஏதாவது திருவிளையாடல் பண்ணிட்டு தானே இருக்கோம். அபிக்கும் சஞ்சீவுக்கும் திரும்பவும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்த ஜோசியரை வர சொல்லும் போதே உங்க 2 பேர் முகமும் ஒரு டைப்பா மாறினதை நான் கவனிச்சேன். என்ன, போன தடவை மாதிரியே இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றீங்களா? என்ன சந்தோஷ், எங்களை போய் இப்படி நினைச்சிட்ட? நாங்க என்ன அப்படியெல்லாம் பண்ணுவோமா? சஞ்சீவுக்கும் அபிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா எங்களுக்கும் தான் சந்தோஷம் இல்ல ஸ்ரீஜா?
பாம்பு பல்ல இருந்து என்னைக்கும் தேன் வராது, விஷம்தான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்கிட்ட இப்படி எல்லாம் நடிக்காதீங்க அத்தை. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, அபிக்கும் சஞ்சீவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம நீங்க கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க போறதில்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போக தான் இங்க வந்தேன். நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் 2 பேரும் சேர்ந்து சஞ்சீவையும் அபியும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னு வைங்க, அம்மாவும் மகளும் 2 பேருக்கும் அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க. என்னடி மைதா மாவு நம்மள மிரட்டிட்டு போறான்? அவனை விடுமா, அவன் சொல்றதெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்காத. சஞ்சீவ் அபியோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. மா, செம்ம ஐடியா. என்னடி? ஜோசியர் வந்து நாள் குறிச்சு கொடுத்தா தானே அபிக்கும் சஞ்சீவ்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஜோசியர் வரவே இல்லனா? நீ சொல்ற ஐடியா எப்படி இருக்கு தெரியுமா? மாப்பிளைக்கு தலை சிவ சீப் இல்லனா கல்யாணம் நின்னுடுன்னு சொல்ற காமெடியா இருக்குடி. இந்த ஜோசியர் வரலன்னா சீதா வேற ஜோசியரை கூப்பிட்டு நாள் குறிப்பா, அவ்வளவுதானே? மா, நான் என்ன சொல்ல வரேனே உனக்கு புரியலையா? அத்தை ஏற்பாடு பண்ண ஜோசியர் விஸ்வநாத சாஸ்திரிய தூக்கிட்டு நாம ஒருத்தனை விஸ்வநாத சாஸ்திரி மாதிரி ஏற்பாடு பண்ணி நம்ம வீட்டுக்கு வர வைக்கலான்னு சொல்றேன். ஏன்னா விஸ்வநாத சாஸ்திரி எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. ஜோசியரா வர நம்ம ஏற்பாடு பண்ண ஆளு அந்த சஞ்சீவ்க்கு தோஷம் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் நைட்ட 3 மாசம் தள்ளி வைங்கன்னு அத்தை கிட்ட சொன்னா அத அத்தை கேட்டுதானே ஆகணும். அந்த 3 மாசத்துக்குள்ள சஞ்சீவையும் அபியையும் பிளான் பண்ணி நிரந்தரமா பிரிச்சிடலாம். எப்படி? என் பொண்ணுக்கு எவ்வளவு அறிவு, எவ்வளவு அறிவு! எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கிற ஒரு பொண்ணா? யார ஜோசியரா வர சொல்லலாம் சொல்லு? எனக்கு மாறின ஒரு ரவுடிய தெரியும், அவனை ஜோசியரா வர சொல்றேன். சரி, அவனுக்கு போன் பண்ணி பேசு உடனே. சொல்லுங்க மேடம். மாரி, நீ எனக்கு ஒரு ஒர்க் பண்ணணும். பேமெண்ட் கரெக்டா கொடுத்தா பண்ணிடலாம் மேடம். தரையா? நான் ஒரு ஜோசியரோட அட்ரஸ உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். அவரு பேரு விஸ்வநாத சாஸ்திரி. நீ அவரை யாருக்கும் தெரியாம கடத்தி வச்சுட்டு அவரோட கெட்டப்ல நீ என் வீட்டுக்கு வரணும். நான் சொல்லி தர மாதிரி அப்படியே என் அத்தை கிட்ட ஒப்பிச்சுட்டு போகணும். என்ன, சரியா? ஓகே மேடம். அதுக்கு முன்னாடி எனக்கு 2 ஜாப் கொடுத்துருக்கீங்க. ஜோசியரை கடத்துறதுக்கு ஒரு பேமெண்ட், வீட்டுக்கு நடிக்க வரதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துடணும். என்ன மேடம், சரியா? சரி, வந்ததும் கொடுத்து தொலைற. நீ வந்து சேரு. அந்த விஸ்வநாத சாஸ்திரியை கடத்திட்டு எனக்கு கால் பண்ண. ஓகே மேடம். தென்றல், துளசி, நீங்க 2 பேரும் சேர்ந்து அபிக்கும் சஞ்சீவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தவா பிளான் பண்றீங்க? அதை எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஒரு வழியா பாதி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. மீதி ப்ராப்ளத்தை தான் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. அதான் துளசி, எனக்கும் புரியல. ஹலோ. ப்ரோ, இந்த பொண்ணுங்களே இப்படிதான், அவங்களுக்கு நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாது. நீங்க வாங்க, நம்ம போய் தனியா பேசிட்டு இருப்போம். கரெக்டா சொன்னீங்க. நீங்க 4 பேர் சேர்ந்து ஏதோ பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எல்லாருமே கில்லாடிங்க தான். எங்க சுவிட்ச போட்டா எங்க லைட் எரியும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. செமையா பிளான் பண்ணி நாசுக்கா பேசி எங்க அக்காவை என் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் திரும்பவும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண வச்சிட்டீங்க. சூப்பர்.
அபிக்கு திரும்பவும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதுன்னா அதுக்கு காரணம் நாங்க மட்டும் இல்லைன்னு நீங்களும் தானே. நானா? என்ன தங்கச்சி சொல்ற? ஆமாண்ணே, நீங்க மட்டும் அபிகதை எங்க கிட்ட சொல்லலன்னா அவ இப்படி லைஃப்ல கஷ்டப்படுற விஷயம், சஞ்சீவ் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்கிற விஷயம், இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க அபிய பத்தி எங்க கிட்ட சொன்னதுனாலதான் ஏதோ எங்களால முடிஞ்சத இப்ப பண்ண முடிஞ்சது. ஆனாலும் நாம இன்னும் முழுசா ஜெயிக்கலன்னு. என்ன தங்கச்சி சொல்ற? ஆமா, சீதாமா ஜோசியரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிக்க போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி ஜோசியரை இங்க வர சொல்லிட்டா கூட வர ஜோசியரு இந்த மாசம் நாள் நல்லா இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்ட அடுத்த மாசம் தள்ளி வைங்க, இல்ல இன்னும் 6 மாசம் தள்ளி வைங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்ப என்ன பண்றது? அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. நீ சொல்றது சரிதான் தங்கச்சி. எங்க அக்கா ஜோசியக்காரன் சொல்றத மறுத்து வேற எதுவும் பேசுற ஆளே கிடையாது. ஜோசியக்காரன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பிசிறு தட்டாம ஃபாலோ பண்ணும். நீங்க 4 பேரும் வீட்டுல இருக்கும் போதே என் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா மட்டும்தான் நாம போட்டிருக்க இந்த ஃபர்ஸ்ட் நைட் பிளான் கரெக்டா வரும். நீங்க மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அந்த சிந்தாமணி ஸ்ரீஜாவும் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணி என் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட் பிளானை தடுத்துருவாங்க. அதனால என் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும். அந்த ஜோசியக்காரனை எங்க அக்கா இன்னைக்கு தான் கூப்பிட்டுருக்கு. வர்ற ஜோசியக்காரன் மட்டும் இல்ல, எந்த ஜோசியக்காரனும் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டை வைக்கணும்னு சொல்லவே மாட்டான். அதான் என்ன பண்றதுன்னு உண்மையே புரியல. நம்ம எல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கோம்ல. சித்து போன் பண்றான். ஹலோ, என்னாச்சு தென்றல்? உனக்கு ஷோ முடிஞ்சிருச்சா? இல்ல, இன்னும் இருக்கு. ஆமா, என்ன மேட்டர்னு சொல்லுங்க. அபிக்கு ஃபர்ஸ்ட் நைட் பண்ண ஏற்பாடு பண்ணியாச்சா? எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? என்ன நீ? நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டைய போட்டு பிச்சிட்டு இருக்கோம், நீ இப்படி பேசிட்டு இருக்க? எந்த ஜோசியரு இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வைக்க சொல்ல ஒத்துக்குவாரு? அவங்களாம் தானா ஒத்துக்க மாட்டாங்க, நாம தான் ஒத்துக்க வைக்கணும். சிது, ஷோக்கு டைம் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன், நீங்க போங்க. சரி, ஓகே. சரி, எனக்கு ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு 10,000 எடுத்துட்டு போய் அந்த ஜோசியக்காரனை பார்த்து பணத்தை கொடுத்து மேட்டர் சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாகணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வீட்டுக்கு வந்து நாள் குறிச்சு கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஜோசியக்கார் தானா ஒத்துக்குவார். இதுக்கு ஜோசியர் ஒத்துக்கலனா? ஒத்துக்கலைன்னா 10,000 பதிலா 20,000 கொடுங்க. தென்றல், இங்க எல்லாருக்குமே ஒரு நீடு இருக்கு. அடுத்தவங்க நீடு என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதை நிறைவேற்றணும்னு வைங்க, நம்ம நீடு தானா நிறைவேறும். என்ன, புரிஞ்சதா? சரி, நான் போன் வைக்கிறேன். சிது என்னடி சொன்னா? பணத்தை கொடுத்து ஜோசியக்காரரை கரெக்ட் பண்ண சொல்றான். நல்ல ஐடியாவா இருக்கே. இது நமக்கு தோணாம போச்சே. இங்க பாருங்க தங்கச்சிங்களா, அக்கா எப்படியும் என்னதான் போய் அந்த ஜோசியக்காரனை வீட்டுக்கு கூட்டுவான்னு சொல்லும். நான் கூட்டு வரும்போதே பணத்தை கொடுத்து பேசி கரெக்ட் பண்ணிடுறேன். என்ன சரிதானே? நான் வரேன். அண்ணே, என்னம்மா? இல்ல, ஜோசியக்காரருக்கு கொடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? பணம் என் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் சேர்த்து வைக்கணுன்ற ஆசை மனசு நிறைய இருக்குமா. ஆனா பணம்... அண்ணே, பணத்துக்கு ஏன் யோசிக்கிறீங்க? நான் தர, இருங்க. இந்தாங்க, யூஸ் பண்ணிக்கங்க. வேணாம் தம்பி. அண்ணே, இந்தாங்க, இதை பிடிங்க. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. அதுவும் பத்தலைனா இந்த கார்டை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோங்க. இல்ல தம்பி,
நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுங்க. உங்ககிட்ட பணம் வாங்குறது எப்படி சரியா வரும்? வேணாம் தம்பி. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணே, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க அண்ணா. ஆமாண்ணே, வாங்கிக்கோங்க. அண்ணா இது போதுமா? போதுமாவா? அவன் 1000 ரூபாய்க்கு அரை நாள் போய் சொல்லுவானுங்க. ஜோசியக்காரன் மட்டும் இவ்வளவு பணத்தை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், எங்க அக்கா மண்டைய கழுவி ஃபர்ஸ்ட் நைட் வேணாம் ஃபர்ஸ்ட் டேவே வச்சுக்கலாம்னு சொல்லிடுவான். என் தங்கச்சி மனசுக்காக தான் அவளுக்கு உங்களை மாதிரி உயிரை கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. வரேன். வாங்க. ரொம்ப சூப்பர்ல. நேடா வந்தமா டக்குன்னு வேலையை முடிச்சோமா போனோமான்னு இல்லாம இந்த ஜோசியக்காரன் வேற கதவு திறக்க மாட்டானே. யாரு வேணும் உங்களுக்கு? இது ரவி சாஸ்திரி வீடு தானே? ரவி சாஸ்திரியா? அப்படி யாரும் இல்லையே. விஸ்வநாத சாஸ்திரி இருக்கேன், நான் ஜோசியம் பார்ப்பேன். தானா வந்து பாடையில படுக்கிறான். அமைதியா இருக்கணும். வேணு சாஸ்திரி வீடுன்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளவு நேரம் ஆகி யாரும் வந்து கதவை திறக்க மாட்டாங்க? யாரடா இருக்கும்? கார்ல வந்தாங்கல்ல, அவங்களாதான் இருக்கும். இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். நீ போவாத. சரி, ஐயர் கையை காலை கட்டு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், சத்தம் போட்டவன கொன்றுவேன். உங்களுக்கு யாரு வேணும்? ஜோதிடர் விஸ்வநாத சாஸ்திரி வீடு தானே இது? ஆமா, எங்க அப்பா தான். நீங்க யாரு? முழு ஆட்டையே ஒரே வேலையில தின்ற மாதிரி இருக்கான். இவனை ஐயர்னு நம்பவே முடியலையே. என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? காக்காக்கு எப்படா காண்டாமிருகம் பிறந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன? ஒன்றும் இல்லை சார், எங்க வீட்டுக்கு ஜோசியம் பார்க்க உங்க அப்பாவை இன்னைக்கு புக் பண்ணியிருக்கோம். அதான் அவரை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயோ, அப்படியா? எங்க அப்பாவோட ரிலேஷன் செத்துட்டாங்க. இப்பதான் கும்பகோணம் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா, கிளம்புங்க. ஜோசியர் வேற ஊர்ல இல்ல, நம்ம போட்ட பிளான்லாம் வேற சொதப்பிடுச்சே. இப்ப என்ன பண்றது? சரி, தண்டல் தங்கச்சி கால் பண்ணி ஐயர் ஊர்ல இல்லைன்ற விஷயத்த சொல்லிடுவோம். ஏய், ஐயரை நம்ம விட்டோம் அப்புறம் நமக்கு ரிஸ்க். அதனால ஐயரை அப்படியே பின்னாடி பக்கம் கூட்டிட்டு போயிடலாம். வாடா. ஏய், வாடா. அண்ணன் தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ அண்ணா, என்னாச்சுண்ணா? பணத்தை வாங்கிட்டு நம்ம பிளானை கொத்துக்கிட்டாரா? இல்லம்மா, விஸ்வநாத ஐயரோட ரிலேஷன் இறந்துட்டாருன்னு அவரை பார்க்க கும்பகோணம் போயிட்டாராம். சவுண்டு தான் விட்ட. ஏய், அவன் இங்க தான்டா இருக்கான். எங்கேயும் போல. ஒரு நிமிஷம் போட்ட நம்ம பிளானே சொதப்பிடுச்சுமா. ஐயோ ஐயோ, இப்ப ஜோசியருக்கு என்ன பண்றது? ஏய், போயிட்டா வா வா. அமைதியா வா. சத்தம் போடாம. ஏய், சவுண்டு தான் விட்ட. அதாம்மா எனக்கும் புரியல. ஜோசியர் ஊர்ல இருக்கிற விஷயத்த அக்கா கிட்ட சொன்னா, ஜோசியர் வந்துட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம்னு அக்கா சொல்லிட்டா, அப்புறம் என்னமா பண்றது? நம்ம சொன்ன மாதிரி மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடியலனா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிருமா. இப்ப என்னமா பண்றது? டேய், போயிட்டானா பாடுறான். ஏய், போயிட்டா வா. வாடா. ஏய், போடா. கத்தனா மோனா குத்திடுவேன். ஓ, ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலண்ணா. உனக்கு முதல்ல கால் பண்ணி ஒருத்தன் ஐடியா கொடுத்தான்லமா, அவனுக்கு கால் பண்ணி ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேளுமா. அவன் இப்ப ஷோல இருப்பான். நான் ஃபோன் பண்ணா எடுப்பானான்னு தெரியல.
ஏய் ஏற ஆட்டோல ஏய் ஏய் ஏற சத்தம் போட்டா உருவிடுவேன் ஏற ஏற சீக்கிரம் ஏற ஆட்டோ சீக்கிரம் ஏற கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருமா. சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், நீங்க இப்படியே லைன்லயே இருங்க. சரிம்மா. சார், ஜோசியர் விஸ்வநாதன் சார் வீட்ல இருக்காரா சார்? இல்ல சார், ரிலேஷன் ஒருத்தர் கும்பகோணத்துல இறந்துட்டாராம், அதுக்காக போயிருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? அவர் இன்னைக்கு ஜோசியம் பார்க்கறதுக்கு புக் பண்ணியிருந்தோமே. நாங்களும் அவரை புக் பண்ணியிருந்தோம் சார். என்ன பண்றது, நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க சார். தங்கச்சி லைன்ல இருக்கியாமா? சொல்லுங்க தென்றல். என்ன ஷோ முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோ அவ்வளவுதான், வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அப்பாடா. இது பாரு, நீ அப்படியே லைன்லயே இரு, நான் அண்ணனுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். டைம் வேற ஆயிட்டே இருக்கே. ஹலோ சித்து. சொல்லுங்க தென்றல். லைன்ல அபியோட அண்ணன் காளி இருக்காரு. இப்போ இங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? ஜோசியர் இப்ப ஊர்ல இல்ல. இன்னைக்குள்ள அபிக்கும் சஞ்சீவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தியே ஆகணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதானே? ஜோசியர் ஊர்ல இல்லாதது நமக்கு நல்லது தானே. மேட்டர் இன்னும் சிம்பிள் ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் செலவு வேற மிச்சம். ஜோசியர் ஊர்ல இருந்தா அவரை கன்வின்ஸ் பண்ணி பணத்தை கொடுத்து அவரை நம்ம சைடு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும். ஆனா அவர் இப்ப கன்வின்ஸ் பண்ணாமலே ஜோசியர் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாருங்க. ஏய், புரியுற மாதிரி சொல்லு. ஒருத்தர் பிடிச்சு அவர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஜோசியர் கிட்ட போட வச்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீங்க நினைச்சதெல்லாம் சொல்ல வைங்க. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். யாருமா இவன் எல்லா பாலையும் சிக்ஸர் அடிக்கிறான்? ஐடியாவை பறக்க விடுறானே. சம ஐடியா தான். இப்ப நம்ம யார ஜோசியரா கூட்டு போய் அக்கா முன்னாடி நிப்பாட்டுறது? அண்ணா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. காசே வாங்காம ஜோசியரா நடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க. ஆமா, காசு கூட வாங்காம ஜோசியரா நடிக்க வர்றானா? யாருங்க அந்த கேன? அது நீதான். என்னது? தென்றல், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வரம் கொடுத்தவன் தலையில கை வைக்கிறீங்க பாத்தீங்களா? இது பாரு, இப்ப எனக்கு வேற வழியே தெரியல. ப்ளீஸ் ஜோசியரா நடிக்க ஒத்துக்கோயேன். ப்ளீஸ் சித்து. சரி, உங்களுக்காக ஓகே. நான் என் கெட்டப் மாத்திட்டு ரெடியா இருக்கேன். காத்தால ஆத்துல வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், விஸ்வநாதன் சாஸ்திரி ரொம்ப ஆச்சாரமானவா. ரொம்ப நாளெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாரு. என்ன புரிஞ்சதோ இல்லையோ? சரி தம்பி, நீ ரெடியாரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓய், சீக்கிரம் வந்துருங்க. சரி, இப்ப என்ன பண்றது? ஐயர் ஊர்ல இல்லன்னு சஞ்சீவிக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். டேய் சொல்றா, ஜோசியரை பார்த்து பேசிட்டியா? இல்லடா, அது வந்து ஜோசியர் அவங்க ரிலேஷன் டெத்துக்கு கும்பகோணம் போயிருக்காராம். இப்ப அந்த ஜோசியர் சென்னையிலே இல்ல. டேய் என்னடா சொல்ற? அப்ப இன்னைக்கு ஜோசியர் வீட்டுக்கு வரமாட்டாரா? ஜோசியர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒண்ணு பண்ணு, அப்ப பேசாம நீ ஏன் ஜோசியரா வந்துரு. டேய் நானா? ஆமாண்டா, நீதான். டேய் என்னடா இப்படி சொல்ற? டேய் நீ ஐயர் தானே, பாரு ஈஸியா ஜோசியரா நடிச்சிடலாம்டா. கிளம்பி வா. டேய் நான் ஐயர் தான்டா, ஆனா ஜோசியம் பாக்குற ஐயர் இல்ல. எனக்கு ஜோசியத்துல ஒரு மண்ணும் தெரியாதுடா. டேய் எல்லாம் தெரிஞ்சா ஜோசியம் பாக்குறாங்க. நீ வாடா, நான் சொல்லித்தரேன். நீ எதுவும் பண்ணாத, அப்படியே நான் சொல்றத ஒப்பிச்சுட்டு போ. என்ன இப்படி மாட்டி விட்டானே. ஏய் நல்லா டைட்டா கட்டுற. ஏய் நல்லா கட்டியா? பக்காவா கட்டிட்டேன். கொஞ்ச நேரம் ஐயரை பாத்துக்க. நான் போய் ஸ்ரீஜா மேடம்க்கு ஒரு போன் பண்ணி ஐயரை கட்டி வச்சிருக்க விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். தைரியமா நீ போயிட்டு வா. ஓகே. ஏய் ஏய் என்ன மாதிரி நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? அதெல்லாம் கிளியரா முடிச்சாச்சு மேடம்.
நீங்க சொன்ன மாதிரியே ஐயரை கடத்தி என் வீட்டுக்கு கொண்டாண்டேன் மேடம். சரி ஓகே, நீ உடனே ஐயர் வேஷம் போட்டு ஜோசியர் மாதிரி என் வீட்டுக்கு கிளம்பி வந்துரு, புரியுதா? ஓகே மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன் டைம்ல இந்த மாதிரி உங்க வீட்டில் இருப்பான். ஞாபகம் இருக்குதுல்ல மேடம்? நடத்துனதுக்கு ஒரு பேமெண்ட், ஜோசியரா வர்றதுக்கு ஒரு பேமெண்ட். என்ன சரியா? புரியுது, எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. நீ வா ஃபர்ஸ்ட். என்ன இவ காசுலே குறியா இருக்கா? எப்படியோ அபிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருந்தா சரி. டேய், மேடம்கிட்ட பேசிட்டேன். நீ ஐயரை பாத்துக்க. நான் ஐயர் மாதிரி வேஷம் போட்டு ஸ்ரீஜா மேடம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே டீல். டேய், நான் போனதுக்கு அப்புறம் நீ சரக்கு அடிச்சு மட்டையிடாத. டோன்ட் வரி, நீ போத்தல, நான் பாத்துக்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், பேசாத. ஜோசியர் வந்துட்டாரா? என்ன நடக்க போகுது? நாளை ஜோசியரோட வந்திருக்காரா? எப்படி? எனக்கு என்ன தெரியும், வாமா போய் பார்க்கலாம். எங்கடா? என்னன்னு சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. விஸ்வநாத சாஸ்திரி இங்கதான் இருக்காரு. வாங்க ஜோசியரே, உள்ள வாங்க. ஏய், இந்த ஆளு பார்த்தா விஸ்வநாத சாஸ்திரி மாதிரி தெரியலையேடி. மா, அவன் ஜோசியரை கடத்திட்டு தான் போன்ல சொன்னானே, அப்புறம் எப்படி இங்க? உள்ள வாங்க சாமி. சொல்லாயிர அவன் குடிக்காதன்னு சொன்னானா நான் குடிக்காம இருப்பேனா? நான் குடிப்பேன்டா. இத அவன் இருக்கும் போதே சொல்லிருப்பேன். ஆனா நான் சொல்றதுக்குள்ளே அவன் போயிட்டான். எனக்கு கம்பெனி இல்லாம குடிக்கவே பிடிக்காது, சரியா? அதனால நீதான் எனக்கு கம்பெனி கொடுக்கணும். நான் இப்ப வாயில இருக்க துணியை எடுக்க போறேன். சத்தம் போடக்கூடாது. டேய் தம்பி, சொல்லு. சரக்கு வேணுமா? சரக்கு ஃபேக்டரியாவுல தயார் பண்றது. இது நான்வெஜ், நீ வெஜ். சோ நீ இதெல்லாம் குடிக்க கூடாது. இல்ல தம்பி, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி கூட. நான் மிக்சிங்க்கு வச்சிருக்கிற தண்ணி உன் முன்னாடி தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதானே? என் கைதான் கட்டிருக்கே தம்பி. ஆமல்ல, சாரி, நான் அவுத்து விடுறேன், நீ தண்ணி எடுத்து கூடி.
தண்ணி எடுத்து குடியாயிர. தண்ணி குடிச்சிட்டியா? குடிச்சு முடிச்சிட்டியா? உன் கைய காட்டு, நான் கட்டி விடுறேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. கட்டியாச்சு. ஐரே, என்கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்த அவ்வளவுதான். பகவானே என்னை காப்பாத்திட்ட. ஜோசியர் ஊருக்கு போயிருக்கிறதால சொன்னான். ஆனா ஜோசியர் வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன பண்றது? சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி விஸ்வநாத சாஸ்திரி வீட்டுக்கு வந்துட்டாரு, நீ வீட்டுக்கு வராதான்னு சொல்லிட வேண்டியதான். டேய் சஞ்சீவ், எங்க போற? சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. இங்கே இரு. அது என் பெரிய பையன் சந்தோஷ். நமஸ்காரம். இது சின்ன பையன் சஞ்சீவ். அது என் மருமக அபி. சீதாமா, சும்மா சொல்லக்கூடாது. சாட்சாத் அந்த மகாலட்சுமிய உங்களுக்கு மருமகளா கிடைச்சிருக்கா. இனி உங்க மருமகளால செல்வமும் புகழும் பெருக போகுது. சீரா ₹1 கூட பிறந்த வீட்ல இருந்து கொண்டு வரல. இவெல்லாம் இந்த வீட்டு மகாலட்சுமியா? இதையெல்லாம் கேட்டுட்டும் கேட்காத மாதிரி நிக்க வேண்டியது என் தலையெழுத்து. இவங்க 2 பேருக்கும் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுக்கு நீங்க நாள் குறிச்சு கொடுக்கணும். பேஷா கொடுத்துருவோம். இவன் தான் விஸ்வநாத சாஸ்திரினா? அப்போ மாறி என்கிட்ட விஸ்வநாத சாஸ்திரியை கடத்திட்டேன்னு சொன்னது பொய்யா? ஃபர்ஸ்ட் மாரிக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்போம். போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்களோ? சீதாமா, அவ யாரு? ஸ்ரீஜா, அத்தை இங்க வா. இவ என் பெரிய பையன் சந்தோஷோட வைஃப் ஸ்ரீஜா. நமஸ்காரம். இளையது பாலு, மூத்தது கல்லு, எல்லாம் விதி. சீதாமா, நீங்க போன் பண்ண உடனே என்னோட அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சட்டுன்னு ஓடி வந்துட்டேன். என்னால ரொம்ப நாளை வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமே உங்க பையன் மருமக ஜாதகத்தை கொடுத்துட்டீங்கன்னா சட்டு புட்டுன்னு நாளை குறிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்பி போயிடுவேன். நீங்க இருங்க, நான் போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். வணக்கம்.
நான் தான் விஸ்வநாத சாஸ்திரிகள். இது புதுசா இருக்கா? யார் இவா? மாரியா? விஸ்வநாத ஐயர் கும்பகோணம் போன ஜோசியர் எப்படி திரும்ப வந்தாரு? ஐயோ, உண்மையான ஜோசியர் வந்துட்டா என்ன ஆக போதோ? பேசாம இரு. என்ன ஸ்ரீஜா, புதுசா ஒருத்தன் ஜோசியர்னு வந்திருக்கான். இவன் தாமா நம்ம ஏற்பாடு பண்ண ரவுடி மாறி. ஹே, என்னடி சொல்ற? அப்ப ஃபர்ஸ்ட் வந்தது ஒரிஜினல் ஜோசியரா? நம்மால் இல்லையா? இல்லம்மா, இதோ நிக்கிறானே இவன் தான் நம்ம ஆளு. சரி, மாரிய ஜோசியர் கிட்டப்ல நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட வேண்டியதானே? சொல்லத்தாமா போன் பண்ண, ஆனா இவன் போனை எடுக்கல. கெட்டப் எப்படி இருக்கு? இப்பயே இவ இந்த கிட்டப்ல வந்திருக்கான்னு தெரியலையே. இப்ப இவனை என்ன பண்றது? யார் நீங்க? யார் நானா? என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் ஃபேமஸ் விஸ்வநாத சாஸ்திரிகள். உங்க பையனுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க வர சொல்லியிருந்தீங்களே நீங்க. சுத்தம் நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னால நம்ப முடியல. நம்ப முடியலையா? கரெக்டா தானே இருக்கும். ஏன் நம்ப முடியல? நான் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க வர சொன்ன விஸ்வநாத சாஸ்திரி ஏற்கனவே இங்க வந்துட்டாரே. அதானே. மாட்ட போற, எப்படியாவது சமாளிப்போம். இப்போ நீங்களும் வந்து விஸ்வநாத சாஸ்திரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரெண்டு விஸ்வநாதன் சாஸ்திரி எப்படி? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்ப வேண்டி கிடக்கு? ஒரே மாதிரி 7 பேர் இந்த லோகத்துல இருக்கும்போது ரெண்டே 2 விஸ்வநாத சாஸ்திரிகள் ஜோசியம் பார்க்க கூடாதா? பாருங்க ஜோசியரே, 2 பேருமே விஸ்வநாத சாஸ்திரிகள் தான். ஜோசியம் பார்க்கறதுல எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா 2 விஸ்வநாத சாஸ்திரிகள் ஒரே நேரத்துல சஞ்சீவுக்கும் அபிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிக்கிறதுக்காக ஒரே நேரத்துல வந்திருக்கீங்கல்ல, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்க 2 பேர்ல எங்க அம்மா சஞ்சீவுக்கும் அபிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிக்கிறதுக்காக கூப்பிட்ட விஸ்வநாத சாஸ்திரி யாரு? நான் தான். என்ன போய் சொல்ற? அது நான் தான். இல்ல இல்ல, அது நான் தான். பொய் பேசாத ஓய். பொய் பேசினா சாமி உன் கண்ணை குத்திடும் தெரியுமோ? உண்மையான விஸ்வநாத சாஸ்திரிகள் நான் தான். நீ போய் சொல்லாத போய். நான் தான் விஸ்வநாத சாஸ்திரி. என்ன நிறுத்துங்க 2 பேரும். சீதா, என்ன நடக்குது நம்ம வீட்டுல? முன்ன பின்ன தெரியாது 2 பேர் வந்து நான் தான் விஸ்வநாத சாஸ்திரின்னு போட்டி போடுறாங்க. உண்மையிலே நீ யாரை தான் கூப்பிட்ட? தெரியலையேங்க, நான் கரெக்டா தான் போன் பண்ணி கூப்பிட்டேன். சீதாமா, ஒரு குழப்பமும் வேண்டாம். எனக்கு கால் பண்ணி
சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க கூப்பிட்ட சாஷாத் விஸ்வநாத சாஸ்திரிகள் நான் தான். வேணும்னா பாத்துக்கோங்க, ஐயர் பாஷை கூட கரெக்டா பேசிட்டு இருக்கேன். டேய் என்ன ஐயர் பாஷையில பேசுனா நீ ஐயரா? எங்களுக்கு பேச வந்தா நாங்க பேச மாட்டோமா? தட்னா செவுளு பிஞ்சிரும் உனக்கு. அக்ரகாரத்துல எனக்கு வீடு இல்ல, அதான் எனக்கு ஐயர் பாஷை வரல. என் வீடு காசிமேடு, அதான் லோக்கல் பாஷா பேசுறேன். அதனால நான் ஐயர் இல்லங்கிறது ஆயிடுமா? நான் தான் விஸ்வநாத சாஸ்திரி. சொல்லுங்க மேடம், நான் சொல்றது கேட்டு தானே? ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். அது என்ன நடக்குதுங்க? ஐயருன்னு சொல்லிட்டு இப்படி லோக்கலா அடிச்சுக்கிறானுங்க. நல்ல வேளை நம்ம ஆளு வரல. உடனே போன் பண்ணி வராதரான்னு சொல்லிடலாம். ஹலோ, டேய் எங்கடா இருக்க? வந்துட்டேன்டா, உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். போனை வை. டேய் டேய் வராதரா. டேய் என்ன பண்றது? நமஸ்காரம் நமஸ்காரம். நான் தான் விஸ்வநாத சாஸ்திரி. என்ன ப்ரோ, இந்த வீட்டுல ஜோசியரோட கவுண்ட் கூடிட்டே போகுது. யாரு உண்மைன்னு தெரியல, பாப்போம். ஏய், இவன் யாருடி புதுசா இருக்கான்? மா, எனக்கே தெரியலையே. ஹாய் எவ்ரிபடி, நான் தான் விஸ்வநாத சாஸ்திரிகள். glad to meet you. நது கிளவிய காணுமா? ஒருவேளை படிச்ச ஜோசியரா இருப்பானோ? ஏங்க, நீங்களும் விஸ்வநாத சாஸ்திரியா? எஸ். இதுல என்ன டவுட் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிக்க இத்தனை ஜோசியரா? எதுக்குமா இத்தனை ஜோசியர் வந்திருக்காங்க? அதான்டா எனக்கும் புரியல. ஒரு ஜோசியருக்கு தான்ப்பா கால் பண்ணி நான் நாள் குறிக்க வர சொன்னேன். அப்புறம் எதுக்குமா விஸ்வநாத சாஸ்திரிகளோட இத்தனை ஜெராக்ஸ் காப்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? இங்க பாருங்க, எங்க அம்மா வர சொன்ன ஜோசியரை தவிர மத்த எல்லா ஜோசியரும் மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க. இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னடா இது? போடோ போடோ. நமஸ்காரம். இவன் யாரு புதுசா இருக்கான்? நமஸ்காரம், நான் தான் விஸ்வநாத சாஸ்திரி. திங்கிட்டு தாரி ஜொன்னு திங்கிட்டு தாரி ஜொன்னு தங்கிட்டு தாரி ஜொன்னு தரிக்கிட்டு தாரி ஜொன்னு திம் ததிங்கதா ததிங்கதா திம் ததிங்கதா ததிங்கதா. ஐயோ, நம்ம மாறு வசலுக்கிறத பார்த்தா கண்டுபிடிச்சிருவானே. அப்புறம் நம்ம வசமா மாட்டிப்போமே. இங்கேருந்து எப்படி நம்ம எஸ்ஸா வருது? என்ன ஸ்ரீஜா இது? புத்துக்குள்ள இருந்து ஈசல் வர மாதிரி வத வதன்னு நம்ம வீட்டுக்குள்ள ஜோசிக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்களும் விஸ்வநாத சாஸ்திரி ஜோசியரா? ஆமா. பா, என்ன நடக்குதுங்க? அவ்வளவுதான்.
மாமா சும்மா எல்லார்கிட்டயும் தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பேல, இன்னைக்கு என்ன எதுவும் பேசாம இருக்க? திருட நானே எப்படா சாட்சி சொல்ல முடியும்? என்ன மாமா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல மாப்பிள, அம்மா உன்னதான ஜோசியரை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பிச்சாங்க. நீயே சொல்லு, இதுல யாரு விஸ்வநாத சாஸ்திரி ஐயரு? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஜோசியரு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லு மாமா, இதுல யாரு உண்மையான விஸ்வநாத சாஸ்திரி? மாப்பிள என்ன பொறுத்த வரைக்கும் இவர் தான் விஸ்வநாத சாஸ்திரி. கேட்டேடா, எனக்கு அக்கா கொடுத்த அட்ரஸ்ல இவர் தான் இருந்தாரு. கேட்டேல, கேட்டுக்கோங்க. சாட்சாத் உண்மையான விஸ்வநாத சாஸ்திரி நான் தான். இல்ல ஓய், நீ போய் சொல்ற. நான் தான் விஸ்வநாத சாஸ்திரி. இல்ல நான் தான் விஸ்வநாத சாஸ்திரி. நிறுத்துங்க. நான் தான் விஸ்வநாத சாஸ்திரி. சீதாங்கிறவா இன்னைக்கு காத்தால எனக்கு கால் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வாங்கோ, சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்க வரத்துக்குள்ள என்ன யாரோ சிலர் கடத்திட்டாங்க. தான் உண்மையான விஸ்வநாத சாஸ்திரின்னு நினைக்கிறேன். அப்ப மத்த 3களும் டம்மிங்க தான். 3ல டம்மி 1 நாம ரெடி பண்ணது. மத்த 2 டம்மியும் யாரு ரெடி பண்ணிருப்பா? ஜோசியரே, அப்புறம் பேசிக்கலாம். நான் தான் விஸ்வநாத ஐயர். முதல்ல ஆத்து கிளம்புங்க. நீங்க இருவோய், நீ ஜோசியரா? ஆமாண்டா. அப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவோய். கேள்றா. நட்சத்திரம் பேர் சொல்லுவோய். நட்சத்திரம்னா என்ன? ஸ்டார் தானே? ஆமா ஆமா. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தானே? மெகா ஸ்டார்னா சிரஞ்சீவி தானே? சுப்ரீம் ஸ்டார்னா சரத்குமார் தானே? பவர் ஸ்டார்னா சீனிவாசன். இது போதுமா ஓய்? ஐயோ சிவசிவா, அபிஷ்டு. நட்சத்திரம்னா அது இல்ல ஓய். உன் வாயில தர்பையை போட்டு கொளுத்த. அப்படி சொல்லுங்க ஓய். நட்சத்திரம்னா கார்த்திகா, ரேவதி, ரோகிணி, இப்படி 20 இருக்கு. நீர் சொல்றது தப்பு ஓய். 27 நட்சத்திரம் இருக்கு. இல்ல ஓய், கரெக்டா தான் இருக்கு. நான் படிச்ச புக்ல 20 தான் இருக்கு. இல்ல ஓய், 27 தான் ஓய். இல்ல 20 தான். இல்ல ஓய், 27 தான் ஓய். நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாத ஓய். இல்ல 20 தான். 27. இல்ல உண்மையான விஸ்வநாத சாஸ்திரி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படிமா கண்டுபிடிக்க போறேன்? கண்டுபிடிக்கிறேன். உங்க 4 பேரோட போன் உங்க கையில இருக்கா? அப்படியே வைங்க. உண்மையான விஸ்வநாதன் சாஸ்திரியோட நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் போன் பண்ணா இப்போ உண்மையான சாஸ்திரி யாருன்னு தெரிஞ்சு போயிடும். நானா போன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போலியானவங்க எல்லாம் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடுங்க. நானா கண்டுபிடிச்சிட்டேன், அப்புறம் நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகணும். ஹலோ 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 ஹலோ. ஓகே ஓகே, நானும் ஒரிஜினல் ஐயர் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால நடிக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். இந்த டிராமாவை இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பண்ணது யாரா இருந்தாலும் அவங்கள இந்த தடவை மன்னிச்சு விடுறேன்.
இதே மாதிரி திரும்பவும் மன்னிக்க மாட்டேன். சொதப்பிருச்சு, இப்ப என்னடி பண்றது? எங்களை மன்னிச்சிருங்க ஜோசியரே. நீங்க உள்ள வாங்க. உட்காருங்க. அம்மா, நீங்க போய் 2 பேரோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. சரி. சீதாமா, ஒரு நிமிஷம். என்னம்மா? ஜாதகம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க போய் எடுத்துட்டு வரோம். என் ரூம்ல கபோர்டு இருக்குல்ல, அதுல இருக்கு, எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். வா. சீக்கிரம் வா. ஜாதக நோட்டு எங்க இருக்கும்? இங்க இருக்கு. அபிக்கும் சஞ்சீவுக்கும் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் நடத்த என்கிட்ட 2 ஐடியா இருக்கு. சொல்லு. எங்க ஃப்ரெண்டுக்கு இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும். நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக நாங்க உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் தரோம்னு பேப்பர்ல எழுதி ஜாதக நோட்ல வச்சு கொடுத்துருவோம். அதை பார்த்துட்டு ஜோசியர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு தான் தோணுது. ஒருவேளை ஒத்துக்கலன்னா? ஐயோ, பாசிட்டிவா யோசி. அபேக்கும் சஞ்சீவுக்கும் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் நடத்த இப்போதைக்கு இதை விட்டா வேற பெஸ்ட் ஐடியா எனக்கு தோணல. சரி, லெட்டர் எழுது. ஒரு நிமிஷம். ஜோசியரே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜோசியரே. நல்லா இருமா. ஜோசியரே, ஜாதகத்துக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஜோசியரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த குழப்பத்துக்கு நாங்களும் காரணம் தான். இதை நாங்க வேணும்னு பண்ணல. எங்க ஃப்ரெண்ட் அபியோட லைஃப் நல்லா இருக்கணும் தான் இப்படி பண்றோம். அபிக்கும் சஞ்சீவுக்கும் இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா அவங்க ஒன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அது ஏன்னு இப்ப கேட்காதீங்க, நான் உங்களுக்கு அப்புறமா விளக்கமா சொல்றேன். அபிக்கும் சஞ்சீவுக்கும் எப்படியாவது இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு நாள் குறிச்சு கொடுக்கணும். அதுக்கு தட்சணையா 10,000 ரூபாய் நாங்க உங்களுக்கு தரோம். இதை நீங்க பணமா வாங்கிக்கிட்டு மாத்தி சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஜாதகம், ஜோசியம், சட்டத்திட்டம்லாம் நல்லவங்க நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாம் நீங்க சொல்ல போற ஒரு பொய்யால அபியும் சஞ்சீவும் நல்லபடியா சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். அபிக்கும் சஞ்சீவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைக்க ஜோசியர் நாள் குறிச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டோம். இனி ஆண்டவன் விட்ட வழி. இன்னும் 3 மாசத்துக்கு எந்த நாளுமே நல்லா இல்ல. அபிக்கு சஞ்சீவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்தணும்னா 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நடத்தணும். கடவுள் நம்ம பக்கம் மட்டும்தான் இருக்காரு ஸ்ரீஜா. இல்லன்னா நம்ம பிளான் சொதப்பனாலும் நாம நினைச்சது நடக்குது இல்ல. என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? ஆமாமா, நீங்க 3 மாசத்துக்கு நடுவுல ஜாதகத்தை மீறி சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணாலும் அது தட்டி தான் போகும். இது விதி, அத மதியால மாத்த முடியாது. ஒரு வழி இருக்கு, உங்களால செய்ய முடியுமா?
என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சஞ்சீவ் அபிக்கு இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் நடத்த உங்களால முடியுமா? என்ன ஜோசியர் சொல்றீங்க? ஆமாமா, இன்னைக்கு விட்டா இந்த மாதிரி நல்ல நாள் அமையாது. இந்த நாளை விட்டா இன்னும் 3 மாசம் ஆகும். அதனால சஞ்சீவுக்கும் அபிக்கும் சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கே வச்சிருங்க. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்ணிடுறோம். அப்ப நான் வரேன். வரமா? தங்கச்சி, நான் ஜோசியரை டிராப் பண்ணிட்டு வந்தேன். அண்ணா ஒரு நிமிஷம். ஜோசியரே சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் அபியோட லைஃபே மாறப்போகுது. அது உங்களால தான். இந்தாங்க 10,000 இல்ல, ரூபாய். பணம்லாம் வேண்டாமா. இந்த பணத்துக்காக தான் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கங்கன்னு நான் சீதாமா கிட்ட சொல்லல. உண்மையிலேயே இன்னைக்கு நல்ல நாள் தான். இதை விட சிறப்பான நாள் அவங்களுக்கு அமையவே அமையாது. நான் சீதாமா கிட்ட சொன்னது எல்லாமே ஜாதகப்படிதான். அதனால எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாமா. எங்க ஃப்ரெண்டு உங்களை மாதிரி நடிக்க வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க ஜோசியரே. நான் எல்லாரையும் மன்னிக்கிறத விட பாராட்டதாமா வேணும். உங்க ஃப்ரெண்டு அபி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நீங்க ஆசைப்பட்டதை அடையறதுக்கு ஆண்டவன் துணையா இருப்பான். நான் வரமா? வாங்க சாமி. போயிட்டு வரமா? உட்கார சாமி. சந்தோஷ் நம்ம ஜோசியர்கிட்ட பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டாரு. போச்சு. சம்பந்தமே இல்லாம விஸ்வநாத சாஸ்திரின்னு ஒரு கூட்டமே அபிக்கும் சஞ்சீவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிக்க வந்தப்பவே உங்க மேல எனக்கு லைட்டா டவுட் வந்துச்சு. அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எதுவும் தப்பான எண்ணத்துல பண்ணல. அபியும் சஞ்சீவியும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் இப்படி பண்ணிட்டோம். நீங்க பண்ண இந்த காரியம் எல்லாம் அபிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ப்ளீஸ் சந்தோஷ், அபி கிட்ட மட்டும் இதை பத்தி சொல்லாதீங்க. ஆமா சந்தோஷ். என்ன பயந்துட்டீங்களா? இந்த மேட்டரை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. ஒரு நிமிஷத்துல இங்க எல்லாரையும் பதட்டமாக்கிட்டீங்க சந்தோஷ். சித்து ஃபோன் பண்றான். பேசு. ஹலோ. என்னங்க நீங்க இப்படி மாட்டி விட்டீங்க? பா, அங்க இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஆமா, நான் வந்ததுக்கு அப்புறம் அங்க என்னாச்சு? ஒன்னும் ஆகல, எல்லாம் நல்லதுதான் ஆச்சு. அபிக்கும் சஞ்சீவுக்கும் இன்னைக்கு நைட் ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட்டா? எப்படி? நீ நேர்ல வா சொல்றேன். ஐயோ, மறுபடியும் அந்த வீட்டுக்கா? என்னால திரும்பலாம் அங்க வர முடியாதுப்பா. சீதாமா வேற போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றாங்க. ஏய், நீ வா. ஏய், ஹலோ ஹலோ. போலாம். ஸ்ரீஜா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நம்ம பிளான் தான் சொதப்பிருச்சேமா. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. சித்து ஐயரா வந்து சொதப்புனானே, நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சோன்னு நினைச்சேன். அம்மா ஒரு நிமிஷம். நல்ல நேரம். விஸ்வநாத சாஸ்திரி இன்னைக்கு அபிக்கும் சஞ்சீவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
ஆமா ப்ரோ, இல்லனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜோசியர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போனது ஸ்ரீஜாக்கு வயித்த கலக்கிருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட ஸ்ரீஜா ஒரு ரவுடி ஜோசியரை ரெடி பண்ணிருக்கா. ஸ்ரீஜா மட்டும் இல்ல, சஞ்சீவும் அவன் ஃப்ரெண்டு அந்த குண்டா இருக்கான்ல, அவனை ஜோசியரா ரெடி பண்ணிருக்கான். அவங்க 2 பேரும் கண்ணால பேசிக்கிட்டத நான் பார்த்தேன். சஞ்சீவே ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போடுறாருன்னா அப்போ சஞ்சீவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுல விருப்பம் இல்ல போல. சுத்தமா விருப்பம் இல்ல. நம்ம தான் விருப்பம் வர வைக்கணும். அப்புறம் அபிக்கு நம்ம பண்ற இந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமாயிடும். சப்போஸ் அபிக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா சஞ்சீவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். எல்லாம் அபியால தான் அப்படின்னு சஞ்சய்க்கு அபி மேல கோவம் இன்னும் அதிகமாயிடும். அதான் சந்தோஷ் அண்ணா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. அதனால எதுவும் கவலைப்பட வேண்டாம். சந்தோஷ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்கிறதுக்காக நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. மைக்ரோ பட்ஸ் மாதிரி இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு? ஆஹா, இதை இங்க வச்சு நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க போல. எனக்கு என்னமோ அபியும் சஞ்சீவையும் சேர்த்து வைக்கிறதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு தோணுது. ஏய், என்னடி இருமா, இது மைக்ரோபாட். ஸ்ரீஜா நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. வாங்க நம்ம போலாம். வாங்க வாங்க. எனக்கு அப்பவே தெரியும். சொல்லு மெதுவா. சிந்தாமணி காலையில சம்பந்தமே இல்லாம நம்ம ரூமுக்கு வந்து ஸ்ப்ரே அடிச்சு பேச்சு கொடுக்கும் போது எனக்கு அப்பவே லைட்டா டவுட் வந்துச்சு. ஆனா இப்பதான் தெரிஞ்சது, அந்த விஷப்பாம்பு பம்பனது நம்மள கொத்ததானு. அந்த சிந்தாமணி நம்ம ரூம்ல இருந்த பொம்மையை உடைச்சு நம்மள டைவர்ட் பண்ணிட்டு அந்த கேப்ல இந்த மைக்ரோ பட்டை நம்ம ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கா. இந்த மைக்ரோ பட்டை வச்சுதான் அவ இருந்த இடத்துல இருந்தே நம்ம பேசுறத, நம்ம போடுற பிளான் எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ரீஜா ஆல்டர்னேட்டிவா பிளான் போட்டுட்டு இருந்திருக்கா. அப்போ இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஸ்ரீஜாவுக்கு தெரியுமா? கன்ஃபார்மா தெரியும். அப்ப நம்ம பிளான்ல ஃப்ளாப்பா? நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்ட எல்லாமே வேஸ்டா? என்ன வேஸ்ட்? ஸ்ரீஜாக்கு நம்ம பிளான் எல்லாம் தெரிஞ்சா கூட நம்ம இப்ப வரைக்கும் அவகிட்ட தோக்கல. ஜெயிச்சுட்டே தான் இருக்கும். இனியும் ஜெயிப்போம். சரி, அதை கொடுங்க, உடைச்சிடலாம். வெயிட் பண்ணுங்க. இந்த மைக்க உடைக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? என்ன இது ஒரு சத்தமும் காணோம்? என்ன ஸ்ரீஜா நீ? அவங்களுக்கு உடல் உபாதை எல்லாம் வராதா? ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க, வருவாங்க, வெயிட் பண்ணு. இந்த ஸ்ரீஜா இருக்காளே, அவ
அவளுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. ஸ்ரீஜாலாம் ஒரு மனுஷியா? ஆமாண்டி, நல்ல பீஸா பர்கர்னு தின்னு தின்னு 5 அடி பீப்பா மாதிரி இருந்துகிட்டு எல்லாரோட உயிரையும் வாங்கிட்டு இருக்கா. அபியா இருக்கிறதுனால இதெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கா. நான் மட்டும் அபியோட இடத்துல இருந்தேன்னு வை, அவளை நடு ரோட்ல ஓட விட்டு கிரிக்கெட் பேட்டால நச்சு 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 நச்சுன்னு மண்டையிலே போட்டு அடிச்சிருப்பேன். ஏன் ஸ்ரீஜா கோவப்படுற? என்ன குடு கேக்குறேன். ஸ்ரீஜா தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அவங்க அம்மா இன்னும் சுத்தம். அவங்களெல்லாம் எண்ணெய் சட்டியில அப்பளத்தை பொரிக்கிற மாதிரி பொரிச்சு பொரிச்சு எடுக்கணும். அப்பதான் யாத்திரம் எல்லாம் அடங்கும். என்னது என்ன சட்டியிலியா சுடுமே? என்ன இவ்ளோ கொலவெறியில இருக்கிறாளுங்க? இவ்ளோ வக்ர புத்தி இருக்கிற அந்த ஸ்ரீஜாவுக்கு நல்ல சாவே வராது. இவளுங்களா? ஏய் ஸ்ரீஜா ஸ்ரீஜா போவாத. மா விடுமா. ஐயோ ஸ்ரீஜா சொன்னா கேளு. எல்லாம் வச்சு வாங்குன. நிறுத்துங்கடி.